அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய பங்கு புனித ஜான் போஸ்கோ ஆலயம் கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தது. இந்த பங்கிலிருந்து இளைஞர் இளம்பெண்கள், பீடச்சிறுவர்கள், பெரியோர்கள் எல்லோரும் இணைந்து ஒளியின் விதை என்ற மின்னிதழை வெளியிட்டு கொண்டிருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். எல்லோரும் பார்த்து எங்களை பாராட்டி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அளவுக்கு இவர்கள் மிக சிறப்பான விதத்திலே இந்த மின்னிதழை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படுகின்ற இந்த மின்னிதழில் 2 வகையான போட்டிகள் நடைபெறுவது உங்கள் அனைவருக்கும் தெரியும். வினாடி வினா மற்றும் இந்த முறை செல்ஃபி எடுக்கின்ற போட்டிகளும் நடைபெற்றிருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த போட்டிகள் எல்லோரும் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் வளர வேண்டும், உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும், விவிலிய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போட்டிகள் எல்லாம் நடத்துகின்றார்கள். ஆகவே இவர்களை உற்சாகப்படுத்துகின்ற விதத்திலும் நீங்கள் வளர வேண்டும் என்ற விதத்திலும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் விவிலிய வினாடி வினா போட்டியில் பலர் கலந்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 63 பேர் கலந்திருக்கின்றார்கள். இதிலே 35 பேர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இந்த 35 பேருடைய பேர் போடப்பட்டுள்ளது. இப்பொழுது யார் பெயர் எடுக்கின்றனோ அவர்கள் முதல் பரிசை பெறுவார்கள். முதல் பரிசு அரண்சா படக்கன்குளம் ஹோலி ஃபேமிலி சர்ச். இரண்டாவது பரிசு ரஞ்சிதம் படக்கன்குளம். மூன்றாவது பரிசு ஷெர்லி ஜான் போஸ்கோ சர்ச். வெற்றி பெற்றவர்களுக்கும் சரியான விடை எழுதியவர்களுக்கும் பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டதாமை தொடர்ந்து உங்களையும் உங்களது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வாழ்த்துகின்றேன், ஜெபிக்கின்றேன். நன்றி. இரண்டாவது போட்டியான செல்ஃபி கான்டெஸ்ட். இந்த போட்டியில் 3 இடத்தை பெற்றவருடைய பெயர்களை அறிவிக்கின்றேன். முதல் பரிசை பெறுபவர் பிரபு கீழமுற்கூர். இரண்டாவது பரிசை பெறுபவர் சோஃபியா ரத்தனபுரி. மூன்றாவது பரிசை பெறுபவர் பாத்திமா சகாய் மேரி ஈரோடு. இவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது என்னவென்றால், மாதா டிவியில் நமது கோவை மறை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக எங்களுடைய பங்கை சார்ந்த பாடல் குழுவினர், அன்பிய பொறுப்பாளர்கள், குழந்தைகள், மறைக்கல்வி குழந்தைகள், இவர்கள் 3 இணைந்து 3 பாடல்களை கொடுத்திருக்கின்றார்கள். பரிசுத்த ஆவியானவரை பற்றிய வார்த்தைகளை எழுதி மிக அழகாக பாடியிருக்கின்றார்கள். இந்த பாடல்களை உங்களுக்கு இந்த ஒளியின் விதையில் அனுப்பி வைக்கின்றோம். இதை பார்த்து இதனுடைய லிங்கை பார்த்து நீங்கள் லைக் போடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதற்காக கேட்கின்றேன் என்றால், ஒருவர் செய்கின்ற காரியங்களை பார்த்து உற்சாகப்படுத்துவது என்பது நம் ஒவ்வொருடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்ற இது ஒரு வாய்ப்பு. ஆகவே எங்களுடைய பாடல் குழுவினரையும், அன்பிய பொறுப்பாளர்களையும், மறைக்கல்வி குழந்தைகளையும் உற்சாகப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு. அனைவரும் லைக் செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.